Dear students, welcome back my channel. Today in this class, chapter amine, title chemical reaction of amine. Chemical reaction of amine la electrophilic substitution reaction பார்க்க போறோம். Electrophilic substitution reaction. You see, இப்போ அமீனை பற்றி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கணும். அமீன்னா ஒரு பிரைமரி அமீன், அனில்னு எடுத்துக்கிறோம். இப்போ அனிலுடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா ஒரு நியூக்ளியர் ஃபைலாக இருக்கும். ஏன் இது நியூக்ளியர் ஃபைலாக இருக்குதுன்னா நைட்ரஜன்ட்ட ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது, அதாவது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபைலாக இருக்கும், ஒரு நியூக்ளியர் ஃபைலாக இருக்கும். தென் ஆல்சோ அமினை பற்றி என்ன தெரியணும்னா இங்கே என்ன ரெசனன்ஸ் இருக்குன்னு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய ரெசனன்ஸ் பாசிட்டிவ் ரெசனன்ஸ். பாசிட்டிவ் ரெசனன்ஸ், பாசிட்டிவ் ரெசனன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், அந்த சப்ஸ்டிடியூயன்ட் குரூப். இப்போ ஃபீனைல் குரூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா NH2 குரூப் இஸ் ஏ சப்ஸ்டிடியூயன்ட் குரூப். அப்போ NH குரூப்லேருந்து எலக்ட்ரான்ஸ் அந்த ரிங்குக்குள்ளால போகும். திஸ் a substituent group, it will be donate the electron to the phenyl group. அது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட். தட் இஸ் known as a பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஸோ அமீனை பற்றி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அமீன் ஒரு நியூக்ளியோஃபைல், தென் ஆல்சோ பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட். பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா எப்போதுமே ஆர்த்தோ பொசிஷனும் பேரா பொசிஷனும் எலக்ட்ரான் ரிச் குரூப்பாக இருக்கும். இந்த ஆர்த்தோ பொசிஷனும் இந்த பேரா பொசிஷனும் எலக்ட்ரான் ரிச் குரூப்பாக இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் இங்கே வந்து அட்டாச் ஆகும்போது இந்த ஆர்த்தோ பேரா பொசிஷனில் அட்டாச் ஆகும். தென் ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் bromination reaction. Bromination reaction bromination reaction பார்த்ததுமே அனிலின் எடுத்துக்கும். NH2 aniline, we react with the bromine. bromine react பண்ணும்போது இங்க என்ன கிடைக்கும்னா NH2. நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா எலக்ட்ரான் டென்சிட்டி குரூப். ஆர்த்தோ அண்ட் பேரா எலக்ட்ரான் டென்சிட்டி குரூப் இருக்கிறதுனால இங்கே ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷனில் புரோமின் ஆட் ஆகியிருக்கும். இது என்ன காம்பவுண்ட்னா 2,4,6 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் இது ஒரு ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால புரோமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது டைரக்டா 3 பொசிஷன்லையுமே, அதாவது ஆர்த்தோ பொசிஷன் 2 பேரா பொசிஷன் 3 பிளேஸ்லையுமே என்ன கிடைச்சிருது, புரோமின் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்குது. இப்போ நமக்கு வந்து சப்போஸ் ஒரே ஒரு மோனோப்ரோமோ சப்ஸ்டிடியூட் குரூப், அதாவது ஒரே ஒரு புரோமின் ஃபீனைல் ரிங்ல சப்ஸ்டிடியூட் ஆகுறது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் நைட்ரஜன் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அனிலின் react with acid anhydride. acid anhydride ரியாக்ட் பண்றோம். அப்ப ஆசிட் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆகும்போது இங்க என்ன கிடைக்கும்னா இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இந்த CH3 இந்த மாதிரி பிரேக் ஆகும். CH3 இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகும்போது இங்க என்ன கிடைக்குது, CH3 COO இந்த NH குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்து கம்பைன் ஆகும், ஒரு அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும்னா அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும்.
then இங்க வந்து நைட்ரஜன், then the NH group இருக்குது. இந்த கார்பன் குரூப் இதோட அட்டாச்ட் ஆகும். C double bond O CH3. இதுக்கு நம்ம நேம் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா N phenyl N phenyl 1,2 ethanamide. ஈத்தனமைடுன்னு எழுதலாம். நமக்கு தெரியும் இந்த குரூப் இது வந்து என்னது, ஒரு அமைடு குரூப். அமைடு குரூப் நம்பரிங் போடும்போது 1 and 2 கார்பன் ஆட்டம். ஸோ ஈத்தனமைடு. Nல ஃபீனைல் குரூப் இருக்குது. ஸோ N ஃபீனைல் ஈத்தனமைடு. தென் ஃபர்தரா என்ன பண்றோம்னா புரோமினை ஆட் பண்றோம். தென் அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா புரோமின் ஆட் பண்றோம். புரோமின் ஆட் பண்ணும்போது நமக்கு எதிர்பார்க்கிற அளவில் ப்ராடக்ட் கிடைக்குது. மோனோ சப்ஸ்டிடியூயன்ட் குரூப் ப்ராடக்ட் கிடைக்கும். மோனோ சப்ஸ்டிடியூயன்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். N ஹைட்ரஜன் C double bond O CH3 Br. அப்ப இதோட IUPAC நேம் பார்க்கும்போது ஈத்தனமைடு 1,2 ஈத்தனமைடு அப்படியே எழுதிடலாம். ஈத்தனமைடு அப்படியே எழுதிடலாம். தென் இப்போ N குரூப்ல நைட்ரஜன்ல என்ன இருக்குது, N குரூப்ல பேரா புரோமோ, அதாவது 4 புரோமோ ஃபீனைல் இருக்குது. ஸோ N 4 புரோமோ ஃபீனைல் N 4 புரோமோ ஃபீனைல் ஈத்தனமைடு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒருவேளை சப்போஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது 4 புரோமோ அனிலின். 4 புரோமோ அனிலின் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஐதர் பேஸ் மீடியம் ஆர் ஆசிட் மீடியத்தில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 புரோமோ அனிலின் 4 புரோமோ அனிலின் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த 3 குரூப்புமே எப்படி இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒயிட் பிரிசிபிடேட் கிடைக்குது. ஒயிட் பிரிசிபிடேட் கிடைக்குதுன்னு பார்த்தோம். 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் கிடைச்சிச்சு. மோனோ சப்ஸ்டிடியூயன்ட் குரூப்புக்கு நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம், அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டை ட்ரீட் பண்ணோம். அப்போ இங்கே அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ட்ரீட் பண்ணும்போது அந்த நைட்ரஜன்ல இருக்கிற எலக்ட்ரான் அங்கே டென்சிட்டி, எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன ரெசனன்ஸ்ல கிடைக்கும்னா இந்த குரூப் எழுதிக்குவோம். நைட்ரஜன் ஹைட்ரஜன் தென் ஃபீனைல் குரூப் C6H5 தென் C டபுள் பாண்டோ CH3. என்ன நடக்குதுன்னா இங்க ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குரூப்பா இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன ஆயிரும்னா இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் சார்ஜா கன்வெர்ட் ஆகும். அப்ப இங்க கார்பன்ல என்ன இருக்கும்னா ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் டபுள் பாண்டை போய் கிரியேட் பண்ணும். அப்படிதான் இங்க வந்து என்ன கிடைக்குது, பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து என்னதுன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லும். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். எப்படி கிடைக்கணும்னா ஹைட்ரஜன் நைட்ரஜன் தென் கார்பன் CH3 இங்க வந்து என்ன ஆயிரும்னா டபுள் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிடும். டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அந்த பாண்ட் இங்க வந்து எதா மாறிடும்னா சார்ஜா மாறிடும். இந்த ரெசனன்ஸை வந்து கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நைட்ரேஷன் ரியாக்ஷன். நைட்ரேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா NH2
நைட்ரேஷன் ரியாக்ஷன் என்ன ஆட் பண்றோம்னா மிக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். மிக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் ஆட் பண்றோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இங்க ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்க வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா NH2 the para position இல்லை NO2 ஆட் ஆயிருக்கும். தென் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா ஒரு 50% கிடைக்குது. தென் செகண்ட் வந்து NH2 NO2 ஆர்த்தோ பொசிஷனில் கிடைக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆர்த்தோவும் பேராவும் சப்ஸ்டிடியூட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம பேரால எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. பட் ஆர்த்தோ பார்த்தீங்கன்னா 2% தான் கிடைக்குது. அப்போ 2% ஆர்த்தோ கிடைக்கிற இடத்துல இங்கே எப்படி கிடைக்குதுன்னா ஒரு 47% மெட்டா பொசிஷனில் கிடைக்குது. ஆக்சுவலாக ஜெனரல் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆர்த்தோலையும் பேராலையும் தான் என்ன செய்திருக்கணும் கிடைச்சிருக்கணும். ஆனால் ஆர்த்தோல 2% தான் கிடைக்குது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்த்தோ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது மெட்டால 47% கிடைக்குது. 47% கிடைக்குதுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஆசிட் என்ன செய்யும் H+ அயனை ரிலீஸ் பண்ணும். அப்போ H+ அயனை ரிலீஸ் பண்ணும்போது இங்கே அனிலின்ல என்ன நடக்குதுன்னா இதில் இருக்க லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இந்த ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணி ஒரு அனிலினியம் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது. NH3 அனிலினியம் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அலினியம் அயானை ப்ரொடியூஸ் பண்ணதுமே இது என்ன ரெசனன்ஸாக மாறிடுதுன்னா நெகட்டிவ் ரெசனன்ஸாக மாறிடுது. ஆக்சுவலாக அனிலின் பார்க்கும்போது இது என்ன ரெசனன்ஸ் பாசிட்டிவ் ரெசனன்ஸ். பட் இந்த ஆசிட்ல உள்ள H+ அந்த புரோட்டினேஷன் நடக்கும்போது NH3 பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெசனன்ஸாக மாறிடுது. அப்போ நெகட்டிவ் ரெசனன்ஸாக மாறும்போது இந்த ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன் இந்த ஆர்த்தோ பொசிஷன் இந்த பிளேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆயிருது குறைஞ்சிருது. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும் போது சூட்டபிள் பிளேஸ் எதா மாறுது மெட்டா பொசிஷன் சூட்டபிள் பிளேஸாக மாறுது. அப்போ மெட்டா பொசிஷன் சூட்டபிள் பிளேஸாக மாறுறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட 47% மெட்டா பொசிஷன்ல நைட்ரோ குரூப் வந்து அட்டாச் ஆகுது. அதாவது 1 2 3 நைட்ரோ அனிலின் கிடைக்குது. இப்போ சப்போஸ் இந்த ரியாக்ஷன்லயுமே நமக்கு இப்போ எப்படி கிடைக்குதுன்னா பேரால கிடைக்குது, ஆர்த்தோல 2%, தென் மெட்டால கூட கிடைக்குது. இப்போ பேராவில் மட்டுமே நமக்கு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா அனிலினை ஃபர்ஸ்ட் ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணலாம். இப்போ நான் எழுத போற ஈக்குவேஷன் லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், கன்வர்ஷன் மெத்தட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் தான் இப்போ நடத்த போறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ NH2 அனிலின் ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண போறோம். ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண போறோம். அது சேம் ப்ரொசீஜர் தான். இங்க இருக்கிற கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் என்ன செய்யுது பிரேக் ஆகுது. பாண்ட் பிரேக் ஆகும்போது ஒரு அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. தென் ஃபர்தரா என்ன குரூப் கிடைக்கும்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் C டபுள் பாண்டோ CH3. இதை வந்து ஆசிட் அன்ஹைட்ரேட் ரியாக்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். இல்ல இந்த நேம் எழுதும் போது 1,2 ஈத்தனமைடு. ஸோ ஈத்தனமைடு தென் Nல வந்து என்ன இருக்குது N குரூப்ல ஃபீனைல் குரூப் இருக்குது. ஸோ N ஃபீனைல் ஈத்தனமைடு கிடைக்கும். தென் ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ண போறோம். நைட்ரேஷன்னா மிக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்
and HNO3, nitric acid. Mixer up nitric acid and sulfuric acid. இப்போ என்ன கிடைக்கும்னா para positionல NO2 group attached ஆயிருக்கும். So NH C double bond to CH3 NO2 group கிடைக்கும். இது வந்து என்னன்னா நம்ம நேமிங் எழுதும்போது இப்போ இந்த NO2 விட்டு எழுதும்போது என்ன கிடைக்கும்? இதே குரூப் தான் கிடைக்கும், N ஃபீனைல் ஈத்தனமைடு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? ஈத்தனமைடு. ஈத்தனமைடு தென் N குரூப்ல 4 நைட்ரோ ஃபீனைல் இருக்குது. ஸோ N 4 நைட்ரோ ஃபீனைல் N 4 நைட்ரோ ஃபீனைல் ஈத்தனமைடு கிடைக்கும். தென் இங்கேயுமே ஃபர்தரா ஒரு ஆசிட் அல்லது பேஸ் மீடியத்தில் ஆசிட் ஆர் பேஸ்ல ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா பேரா நைட்ரோ அனிலின் கிடைக்கும். பேரா நைட்ரோ அனிலின் ஆர் 4 நைட்ரோ அனிலின். இதுதான் ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. கன்வர்ஷன் மெத்தட்ல கேட்டாங்க. ஹவு டு யூ கன்வெர்ட் அனிலின் டு பேரா நைட்ரோ அனிலின்? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரேஷன் எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட தான் ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் நைட்ரேஷன் எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலா போடுற மிஸ்டேக், நைட்ரேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க, அப்போ மார்க் கிடைக்காது. நைட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நடக்காது. ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபார்மா பேரா பொசிஷன்ல கிடைக்கும்னு என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், சல்ஃபனேஷன் ரியாக்ஷன். Next one, sulfonation reaction. Sulfonation reaction, அனிலினோட NH2 ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது, H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது H+2 HSO4 மைனஸும் கிடைக்கும். ஸோ இதில் இருக்க லோன் பேர் எலக்ட்ரான் அப்படி அந்த H+ அட்ராக்ட் பண்ணும். ஸோ வி வில் கெட் NH3+ அயான் தென் HSO4. அனிலினியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு கிடைக்கும். அனிலினியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட். அனிலினியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் கிடைக்கும். தென் ஃபர்தரா என்ன பண்ண போறோம்னா ரியாக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா NH2 HSO3 கிடைக்கும். இங்க வந்து என்ன வெளியில போயிடும்னா ஒரு ஹீட் பண்றோம், ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியே போகுது. ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகூல் வெளியே போய் நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். தென் ஃபர்தரா என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனா மாறுது. NH3+SO3 மைனஸ். இந்த அயானை என்ன சொல்லணும்னா ஸ்விட்டர் அயான் சொல்லும். ஸ்விட்டர் அயான் சொல்லும். ஏன் ஸ்விட்டர் அயான் சொல்றோம்னா ஒரு ஆம்போட்டரிக் நேச்சரா இருக்கும். ஆசிட் பிஹேவியரும் பேஸ் பிஹேவியரும் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்விட்டர் அயான் சொல்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன், அனிலின் does not undergoes Friedel-Crafts reaction. Why? ஒரு very important question. Aniline does not undergoes
ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் ஒய். பார்க்கலாம். இப்போ அனிலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா NH2. The Friedel-Crafts reaction either alkylation or acylation. இதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா அலுமினியம் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு லூவிஸ் ஆசிட் ஆட் பண்ணும். லூவிஸ் ஆசிட் ஆட் பண்றோம். இப்போ அனிலினோட கேரக்டர் என்னன்னா லூவிஸ் பேஸ், எலக்ட்ரான் டோனர். Anilin electron donor, aluminum chloride electron acceptor. So Lewis base, Lewis acid. இங்க என்ன நடக்குதுன்னா இந்த அனிலின் வந்து இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரானை இந்த அலுமினியம் குளோரைடு வாங்கி AlCl3 மைனஸும் இங்க NH இந்த பிளஸும் மைனஸுமா சேஞ்ச் ஆகும். சரி, அலுமினியம் குளோரைடு அனிலினோட என்ன செய்யும், கம்பைன் ஆகிரும். அப்போ அனிலினோட கம்பைன் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த எலக்ட்ரான் தான் இங்கே என்ன கொடுத்துருக்கு, அலுமினியம் குளோரைடு கொடுத்துருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல இப்போ இல்லை, பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த என்னதாகுது, இங்கே வந்து எலக்ட்ரானை வந்து ஃபீனைல் ரிங்குக்கு என்ன செய்யாது, இப்போ கொடுக்காது. அதாவது நெகட்டிவ் ரெசனன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நெகட்டிவ் ரெசனன்ஸ் ஆகும்போது ஃபீனைல் குரூப்புடைய ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷனாக மாறுது. டீஆக்டிவேஷனா மாறுது. ஸோ என்ன செய்யாதுங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்காது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ.